12வது ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி குரோம்பேட்டையில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் கடந்த 15 மாதங்களாக போடப்படவில்லை. இந்நிலையில் புதனன்று சென்னை குரோம்பேட்டையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பயிற்சி மையத்தில் ஊதிய உயர்வு ஒப்பந்தம் குறித்த கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. இதில் அண்ணா தொழிற்சங்கம் உட்பட 31 தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை மனுக்களை அளித்தனர். இன்றைக்கு வாங்குகிற சம்பளத்தை காட்டிலும் 25% சம்பள உயர்வை அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பாக நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். மற்றும் பல்வேறு டிமாண்டுகள் இருக்கு. வேலை நேரத்தில் வேலையில தொழிலாளிக்கு ஏற்படுகிற சிரமங்கள், தொழிலாளிகளுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் டிமாண்டா வச்சிருக்கிறோம். மிக முக்கியமான கோரிக்கை என்பது சம்பள உயர்வு. சம்பள உயர்வு 25%. இப்பொழுது வாங்குகிற சம்பளத்தை காட்டிலும் 25% சம்பள உயர்வு வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். டிஏவை பொறுத்தளவில் மத்திய அரசு அறிவிக்கும் போதெல்லாம் தமிழக அரசுக்கும் உடனடியாக அந்த டிஏவை உடனடியாக வழங்க வேண்டும் என்பது 2 பிரதானமான கோரிக்கைகள். ஆனால் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம், சிஐடியு, ஏஐடியுசி உட்பட 11 தொழிற்சங்கத்தினர் மட்டும் கோரிக்கை மனு அளிக்க மறுத்து 12வது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கூட்டத்தை விட்டு வெளியேறிய தொழிற்சங்கத்தினர் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.